சட்டவிரோதமாக வெளிநாட்டு தொழிலாளர்களை மலேசியாவுக்குள் கடத்தும் கும்பலான கேங் இக்பால் கும்பலைச் சேர்ந்த இருவருடன் 7 பங்களாதேஷ் ஆடவர்களையும் தேசிய குடிநுழைவுத்துறை நேற்று கைது செய்தது. கோலம்பூர் தமான் மலூரி அடுக்குமாடி குடியிருப்பில் கேங் இக்பால் கும்பலைச் சேர்ந்தவர்கள் தங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததும் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி வீட்டை சோதனையிட்டதில் 27 முதல் 44 வயதுடைய 7 பங்களாதேஷ் ஆடவர்கள் எந்த ஒரு தொழிலாளர் ஆவணமும் இல்லாமல் இருந்ததால் கைது செய்யப்பட்டதாக தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 9 பேரில் இருவர் 28 மற்றும் 56 வயதுடைய கேங் இக்பால் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்றும் சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை மலேசியாவுக்குள் வரவழைத்து வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாய்லாந்து வழியாக மலேசியாவுக்குள் இந்த 7 வெளிநாட்டினரும் கடந்த 18ஆம் தேதி நுழைந்திருப்பதாகவும் மலாக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக இவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவிருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் கிளந்தான் மாநில ஊழல் தடுப்பு ஆணையம் மொத்தம் 107 புகார்களை பெற்றுள்ளதாக அந்த அமைப்பின் மாநில இயக்குனர் ரோஸ்லி ஹுசேன் தெரிவித்துள்ளார். இவற்றில் 68 புகார்கள் லஞ்சம் வழங்குதல், லஞ்சம் பெறுதல், அதிகார துஷ்பிரயோகம் போன்ற ஊழல் சம்பந்தப்பட்டதாக அவர் கூறினார். மீதமுள்ள 39 புகார்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட ஆய்வுகளில் அவற்றில் ஊழல் கூறுகள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் விளக்கினார். பெறப்பட்ட மொத்த புகார்களின் அடிப்படையில் 31 தொடக்க விசாரணை கோப்புகள் திறக்கப்பட்டதுடன் மேலும் 13 விரிவான விசாரணை கோப்புகள் பதிவு செய்யப்பட்டதாக ரோஸ்லி ஹுசைன் கூறினார். இந்த விசாரணைகளின் தொடர்ச்சியாக மொத்தம் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 பேர் அரசு பணியாளர்கள் என்பதும் 9 பேர் பொதுமக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக MACC தெரிவித்துள்ளது. 6 வயது குழந்தைகளை முதலாம் ஆண்டில் சேர்க்க அனுமதிப்பது என்பது அவர்களை சோதனை எலிகள் மாதிரி சோதிக்கும் ஒரு முன்னோடி திட்டம் அல்ல என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் இன்று மக்களவையில் தெரிவித்தார். 2027 பள்ளி அமர்வில் இருந்து தானாக முன்வந்து தொடங்கும் இந்த முயற்சி அறிவாற்றல் மற்றும் உணர்ச்சி ரீதியாக முறையான பள்ளி படிப்பை முன்கூட்டியே தொடங்க தயாராக இருக்கும் குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நமது குழந்தைகள் ஆய்வக சோதனைகளுக்கான குழந்தைகள் அல்ல, அவர்கள் ஆய்வக எலிகள் அல்ல. இது நாங்கள் கவனமாக செயல்படுத்த விரும்பும் ஒரு கொள்கை என்று அவர் கூறினார். அதனால்தான் இது படிப்படியாக செய்யப்படும் என்று அறிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் பண்டார்பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஸ்லான் ஹசீம் மாணவர்களை 6 வயதில் முதலாம் வகுப்பில் நுழைய அனுமதிப்பதன் பின்னணியையும் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டு மக்களவையில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு அமைச்சு ஏதேனும் அனுபவ ஆய்வுகள் அல்லது மதிப்பீடுகளை நடத்தியதா என்பதையும் விளக்குமாறு ஃபத்லினாவிடம் கேட்டதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். 7 ஆண்டுகள் நிலையான பள்ளி படிப்பு வயதாகவே உள்ளது என்றும் பெற்றோர்கள் அல்லது மாணவர்கள் மீது எந்த கட்டாயமும் இருக்காது என்றும் ஃபத்லினா வலியுறுத்தினார். இந்த கொள்கை 13வது மலேசியா திட்டத்தின் தேசிய கல்வி திட்டம் 2026 2035 ஒரு பகுதியாகும் என்றும் இது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டது என்றும் ஆரம்ப கல்வி 6 மணிக்கு தொடங்கும் சர்வதேச நடைமுறைகளுடன் ஒத்துப்போகிறது என்றும் அவர் கூறினார். தயார் நிலையை உறுதி செய்வதற்காக செயல்படுத்தல் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் செய்யப்படும் என்றும் அவசரப்படாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் நாடு முழுவதும் பாலர் வகுப்புகளை விரிவுபடுத்துவதன் மூலம் அமைச்சு தொடர்ந்து குழந்தை பருவ கல்வியை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். மலேசிய கல்வி திட்டத்தில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றத்தால் தமிழ் மொழிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் புதிய தேர்வுகளில் தாய்மொழி கல்விக்கான தேர்வுகளும் அடங்கும் என்றும் கல்வித்துறை துணை அமைச்சர் ஓம்காவோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ் பள்ளிகளில் உள்ள தேர்வுகளில் முன்னர் போலவே தமிழ் மொழி தேர்வை தேர்வு வாரியம் நடத்தும் என்று ஓங்காவோ கூறினார். 2026 முதல் 2035 ஆண்டுக்கான புதிய கல்விக் கொள்கையில் இடைநிலை பள்ளிகளில் நடத்தப்படும் தேர்வுகளில் மலாய், ஆங்கிலம், வரலாறு, கணிதம், அறிவியல் ஆகிய 5 பாடங்களுடன் தமிழ், சீனம் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டமாக இருக்கும் என்றும் அதற்கான தேர்வு தாள்களை கல்வி அமைச்சின் தேர்வு வாரியம் தயாரிக்கும் என்றும் ஓங்காவோ குறிப்பிட்டார். தமிழ், சீன பாடங்களை தற்காக்கவும் அதற்கான உரிய அங்கீகாரத்தை வழங்கவும் மடானி அரசு உறுதியுடன் இருப்பதாக ஓங்காவோ தெரிவித்தார். அதேவேளை தங்கள் பிள்ளைகளுக்கான அடிப்படை கல்வியை நிர்ணயிப்பதில் பெற்றோர்களின் உணர்வுகளையும் கல்வி அமைச்சு மதிப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
கடந்த 3 ஆண்டுகளாக மடானி அரசின் அனைத்து வகையிலான கல்வி கொள்கை திட்டங்கள் இனம், மதம், சமூக பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு சமூகத்திற்கும் பயனளிக்கும் வகையில் வெளிப்படையாக செயல்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். குறிப்பாக 2026ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் உள்ள பல இனங்களைச் சேர்ந்த 5.2 மில்லியன் மாணவர்களுக்கு பள்ளி ஆரம்ப உதவித்தொகை வழங்குவதற்காக 794 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த ஜெராம் தோட்ட தமிழ் பள்ளியின் கட்டுமான பணி சிக்கலையும் கல்வி அமைச்சு தீர்த்துள்ளது. மாற்று கட்டுமானத்தை தொடங்க சிறப்பு நிதியும் வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை கோப்பேங் தமிழ் பள்ளியின் கட்டுமான பிரச்சனைக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளது என்று ஓங்காவோ தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அனைத்தும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களால் நேரடியாக கல்வி அமைச்சு செயல்படுத்தப்படவிருப்பதாகவும் அவர் கூறினார். மடானி அரசின் கல்வி கொள்கை என்பது அனைத்து சமூகத்தின் கல்வி மேம்பாட்டை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது என்று ஓங்காவோ கூறினார். அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 2023ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 3 விசாரணை கோப்புகளை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC திறந்துள்ளதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். அரசின் நிதி உதவி ஒதுக்கீடுகளை பெற்ற சில அரசு சாரா அமைப்புகள் அந்த நிதிகளை தவறாக பயன்படுத்தி உள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இதேபோன்று சில கூட்டுறவு சங்கங்களும் அரசு நிதி தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக அவர் விளக்கினார். மேலும் அரசின் கடன் உதவி அல்லது நிதி உதவி பெற்ற சில நிறுவனங்கள் மீதும் நிதி சுரண்டல், தவறான செலவினம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். இதனுடன் அரசு கொள்முதல் தொடர்பான விவகாரங்களிலும் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சொத்துகள் வாங்குதல், அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அடங்கிய மொத்தம் 26 விசாரணை கோப்புகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பள்ளிகள் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் மலாய் மொழியில் முழுமையான தேர்ச்சி பெறுவது நாட்டின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கான முக்கிய அம்சம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தேசிய மொழியில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற கொள்கை மாணவர்கள் தங்களது தாய்மொழி மற்றும் அரபு, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் வாய்ப்பளிக்கவில்லை என்பது அல்ல இதன் பொருள் என்றும் அவர் விளக்கினார். இந்த நாட்டில் மாணவர்கள் மலாய் மொழியில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை தாம் வலியுறுத்தும் அதே நேரத்தில் உலகளாவிய போட்டியில் நிலைநிறுத்த ஆங்கில மொழி திறனும் அவசியம் என்பதையும் வலியுறுத்துவதாக கூறினார். நமது தேசிய கல்வி முறை சீன மற்றும் தமிழ் தேசிய வகை பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் சீனம், தமிழ் ஆகிய மொழிகளில் திறம்பட தேர்ச்சி பெற அனுமதிக்கிறது. ஆனால் அதே சமயம் அனைவரும் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியான மலாய் மொழியிலும் தேர்ச்சி பெற வேண்டும் என அவர் பகாங் பெந்தோங் SJKC பெடிங் பள்ளியில் நடைபெற்ற சீன சமூகத்துடன் நடந்த கலந்துரையாடல் நிகழ்வில் உரையாற்றினார். அனைத்து மாணவர்களும் 2ஆம் மற்றும் 3ஆம் மொழிகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு பெறும் வகையில் சீன மொழி மற்றும் பிற மொழி ஆசிரியர்கள் போதிய அளவில் நியமிக்க கல்வி அமைச்சுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சீன தேசிய வகை பள்ளிகளில் மட்டுமல்ல, தேசிய பள்ளிகளிலும் சீனம், தமிழ் அல்லது அரபு மொழிகளை கற்க விரும்பும் மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதுவே எதிர்கால இலக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மொழி தொடர்பாக இனங்களுக்கு இடையே முடிவில்லா விவாதங்கள் எழாமல் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். குழந்தைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என்று அவர் கூறினார். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அவற்றை விவாதிக்கலாம், ஆனால் இலக்கை இழக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.